வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நடிகர் பார்த்திபன் இது வரைக்கும் 3 பாடல் பாடியிருக்காரு. அது என்ன பாடல்ன்றதை நான் சொல்கிறேன். அவருடைய சொந்த வாய்ஸில் பாடியிருக்காரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபில்மோகிராஃபியை கொஞ்சம் பார்த்துடலாம். நடிகர் பார்த்திபன் மிகவும் பிரபலமானவர். அவர் நடிகராகவே எல்லாருக்குமே தெரியும். அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு. அது என்னன்ற படமும் நான் சொல்கிறேன். இவர் டைரக்ஷன்னா சாதாரணமாக எல்லாரும் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லைங்க. இவர் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. புது முயற்சிகளை நடிகர் கமலஹாசனுக்கு இணையாக எடுக்கக்கூடியவர் பார்த்திபன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு பன்முக திறமை கொண்டவர். பாட்டும் எழுதியிருக்காரு. இவர் பாடுறது மட்டும் இல்லை, பாடல்களும் எழுதியிருக்காரு. இவர் இது வரைக்கும் நடித்த படங்கள்லாம் சொல்லணும்னா அது 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குங்க. இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 1989 ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாருங்க. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம், புதிய பாதை அப்படின்றது. இதுல இவரும் அவங்களுடைய மனைவி நடிகை சீதாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கே தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்டு வின் பண்ணிச்சு, நேஷ்னல் ஃபில்ம் அவார்டு தேசிய விருது வாங்குச்சு. அந்த அளவுக்கு அந்த படம் சாதனை படைச்சதுங்க. ஏன்னா தேசிய விருதுன்றதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்த்த காலகட்டம். நடிகர் சிவாஜிக்கே தேசிய விருது வரல அப்படின்னு அவ்வளோ பெருசாக சொல்லிட்டு இருந்தது. இவருடைய ஃபர்ஸ்ட் படம், அதுவும் இவர் புதுமுகம். இவர் பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கலராக அரவிந்த் சாமி மாதிரி அஜித் மாதிரி அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஆனால் கதையை நம்பி தைரியமாக நடிக்கலாம். அந்த கதாபாத்திரம் பொருந்துச்சுன்னாக்க படம் அது நல்ல படம் தான் அப்படின்னு தைரியமாக அவரே நடிச்சிருப்பார். அந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்க. அது மிக பிரமாதமான ஒரு படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியலைங்க. தேசிய விருது வாங்குச்சு, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் வாங்குச்சு. இருந்தாலையும் கலெக்ஷன் ரீதியாக அந்த படம் வசூல் பண்ணலை அப்படின்னு ரொம்ப இவருக்கு வருத்தம். அவர் அப்போ இருந்தே மக்களுடைய ரசனை மேலே வருத்தத்திலேயே தான் இருக்கார். இப்போ கூட அதே ஒரு எண்ணத்தோடையே தான் அவர் இருக்கார். நல்ல படங்களை ஏன் வரவேற்க மாட்டேன்றீங்கன்ற கோபம் அவருக்கு. அதனாலேயே அவர் சில படங்கள்லாம் எடுத்து மக்களுக்கு சுத்தமாக புரியாமையும் போயிருக்கு. அதே மாதிரி தான் நடிகர் கமலஹாசனும் ஹேராம் அப்படின்ற படம் எடுத்து சுத்தமாக மக்களுக்கு புரியவே இல்லை. இது என்ன நினச்சி இவர் எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த அளவுக்கு கமாண்டு. அவங்க ஒன்று நினச்சி எடுக்கிறாங்க, அது மக்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக புது முயற்சி எடுக்கிறாங்க. அது தோத்துருச்சுன்னா ரொம்ப வருத்தம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் நடிகர் பார்த்திபன் அப்படி இல்லைங்க. அவர் புது முயற்சியும் எடுப்பார். பிடிக்கலையா, சரி உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு தடாலடியாக வேற மாதிரி படங்களை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் புதிய பாதை வெற்றி கொடுக்காத கோபத்தில் 1989 புதிய பாதை வருது. அடுத்து 1990 பொண்டாட்டி தேவை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படம் எந்த அவார்டும் வாங்கல, வெற்றியும் அடையல. அதுக்கப்புறம் 1992 சுகமான சுமைகள் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. இதை இவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. ஏன்னா அதுக்கு முன்ன படம் வெற்றி அடையலன்றதுனால இவரே ப்ரொடியூசரா இருக்காரு. அந்த படமும் தோல்வி படமா மாறிடுது. எந்த அவார்டும் அந்த படத்துக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ இவருக்கு கடுப்பாயிடுது. நான் என்னடா அழகான ஒரு படத்தை நான் டைரக்ஷன் பண்றேன், இட் கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் உள்ளே வெளியே அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறார் 1993. ஃபுல்லா கமர்ஷியலுக்காக இந்த மக்களுக்கு இந்த மாதிரி படங்கள் தானே பிடிக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளாமரா, கொஞ்சம் டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு எடுக்கிறாரு. அந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. மிகப்பெரிய வெற்றியை அடையுதுங்க. அதாவது கலெக்ஷன் ரீதியா, வருமானம் ரீதியா அவருக்கு பயங்கரமா அது கலெக்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறமும் இவரே நடிச்சு இவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு படம் 1994 சரிகம பதனி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் தோல்வி படம் ஆயிடுது. 1995 புள்ளக்குட்டிக்காரன், இதுவும் இவரே ப்ரொடியூஸ் பண்றாரு, டைரக்ஷனும் பண்றாரு. அந்த படமும் தோல்வி படம், எந்த அவார்டும் வின் பண்ணல. எத்தனை படம் தோத்தாலையும் உண்மையான திறமை உள்ளவங்க அவங்க முயற்சியை கைவிட மாட்டாங்க. நெவர் கிவ் அப் அந்த கேரக்டரா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பிரேக் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால அவருக்கு பணம் பிரச்சனை. இப்போ வரையுமே அப்படிதான். அவருக்கு பண பிரச்சனை திடீர்னு வரும், சில படம் கை கொடுக்கும், திரும்ப சினிமாவிலே போட்டுருவார். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கேப் எடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தேசிய விருது மறுபடியும் வின் பண்ணுது. அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறமா தேசிய விருதை அந்த படம் வின் பண்ணுது. அந்த படத்தை அவரு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவரு ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் நடிகர் விக்ரம் நடிச்சிருப்பாரு. அப்போ பிரபலமான ஒரு ஹீரோலாம் நடிகர் விக்ரம் கிடையாது, சியான் விக்ரம். அந்த படம் பிக்கஸ்ட் ஹிட். 1999 வெளியே வந்த ஹவுஸ்ஃபுல் அந்த படம் தேசிய விருதெல்லாம் வின் பண்ணுது. பட் கலெக்ஷன் ரீதியாக அவ்வளோ கை கொடுக்கலைங்க. அதுக்கப்புறம் 2002 ஈவன் அப்படின்னு ஒரு படம் நடிகை சௌந்தர்யா நடிச்சிருப்பாங்க. இவங்க கூட
அந்த படமும் பெரிய வெற்றி அடையல. இவர் டைரக்ஷன் பண்ணதெல்லாம் இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க. காரணம் என்னென்னா இவர் சொல்கிற கதை மேலே ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்பிக்கை வராமல் இருக்கலாம். இல்லைன்னா ஹிட்டாச்சுன்னா நம்மளுடைய லாபம் நம்மளுக்கே வரணும் அப்படின்னு கூட இவர் நினச்சி எடுத்திருக்கலாம். அது தெரியல. இவன் தோல்வி அடைஞ்சிருது 2002 வெளியே வந்த. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2004 குடைக்குள் மலை அப்படின்னு எடுக்கிறாருங்க. இதுதாங்க விசித்திரமான படம். ஹேராம் எப்படி மக்களுக்கு புரியவே இல்லையோ குடைக்குள் மலையும் புரியவே இல்லை மக்களுக்கு. அந்த படமும் தோல்வி படமாக மாறுது. அப்புறம் 2006 பச்சை குதிரை, அதாவது ஆர்ட் ஃபில்ம் எடுக்கவும் தேவையில்ல, கமர்ஷியலும் எடுக்கலாம். அதாவது நல்ல படம் எடுத்து அவார்டு வாங்குறதா இல்லை கமர்ஷியல் படம் எடுத்து கலெக்ஷன் வாங்குறதான்ற கன்ஃபியூஷனுக்கே வந்துட்டார். இவரு எப்படி எடுத்தாலும் தோல்வி அடையுதே அப்படின்ட்டு அவர் ஒரு குழப்ப மனநிலைக்கே வந்துட்டார். 2006 பச்சை குதிரை, இதில் நமிதாலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் வெற்றி அடையல. அதுக்கப்புறம் 2011 வித்தகன் அப்படின்ற படத்தை எடுத்தார். போலீஸாக நடிச்சிருப்பார். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பார். அந்த படமும் தோல்வி படமாகுது. இது எல்லாமே இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இத்தனை படம் தோல்வி அடைஞ்சால் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் கரைஞ்சிரும். இவர் பயங்கர வறுமை நிலைமைக்கே போயிட்டுருப்பார். ஆனால் எல்லாம் பண்ணுறாரு. கடனை உடனே வாங்கி கூட படத்தை எடுக்கிறாரு, வெற்றி அடைஞ்சிடணுன்றதுனால. அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் இவருக்கு தோல்வி தாங்க. அதுக்கப்புறம் 2014 ஓரளவுக்கு சர்வைவ் ஆகி சினிமாவில் இப்போ வரைக்கும் நிலையாக நிற்கிறாரு. அந்த படம் வெற்றி அடையுதுங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இப்படியே டைட்டில் வைக்கிறாரு. அந்த படம் வெளியே வருது. அந்த படம் வெற்றி அடையுது. இதில் அவர் மெயின் ரோலில் நடிக்கல, கேமியோ ரோலில் தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஓரளவுக்கு அவர் கை கொடுத்துருது. அதுக்கப்புறம் 2017 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இவருடைய டைட்டிலே கவிதை மாதிரி வைப்பாரு அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கிறாரு பாருங்க. டைட்டிலே கோடிட்ட இடங்களை நிரப்புக, இந்த ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரில் வர மாதிரி வச்சிருக்காரு. இந்த படம் தோல்வி படம் தாங்க. அதுக்கப்புறம் 2019 ஒரு படம் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய சாதனை. பார்த்திபன்றது லேசுப்பட்ட ஆள் இல்லை, மிகப்பெரிய திறமசாலி, இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கிடுறாருங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். கலெக்ஷன் ரீதியாகவும் வெற்றி அடையுது, அவார்டு ரீதியாகவும் வாங்கி குவிக்குது. தன்னை மிகப்பெரிய திறமசாலின்னு ப்ரூஃப் பண்ண படம்னு சொல்லலாங்க. இந்த படம் பிடிக்கலன்னு சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு முயற்சியை எந்த டைரக்டரும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஹாலிவுட்ல கூட இந்த மாதிரி ஆள் தேடினா கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படம் தேசிய விருதும் வாங்கிடுச்சு. டொரண்டோ, அதாவது இது ஆக்சுவலாக ஆஸ்கார் அவார்டுக்கே அனுப்பலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் முயற்சி எடுத்தார். இது வரைக்கும் இந்திய சினிமாவிலே இப்படி ஒரு படம் வரலன்னு தான் சொல்லணும். டொரண்டோ அவார்டு வின் பண்ணிச்சு, நேஷனல் ஃபிலிம் அவார்டுலாம் வின் பண்ணிச்சுங்க. தேசிய விருதை வின் பண்ணியிருக்கு இந்த படம். டொரண்டோ அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்கு. நிறைய விருதுகள் கொடுத்தாங்க. அந்த படம் தாங்க ஒத்த செருப்பு. ஒரே ஆள் ஸ்க்ரீனில் நடித்து வேற யாரும் நடிக்காத ஒரு புது முயற்சியை எடுத்து அதை சுவாரஸ்யமாகவும் கொடுத்துருக்காரு. பயங்கர பாராட்ட பெற்றுச்சு. அந்த படம் தாங்க 2019 வெளியே வந்த ஒத்த செருப்பு. 2022 திரும்ப புது முயற்சி பண்றேன்னு ஒரே ஷாட்ல எடுக்கிறது படத்தை. அதாவது கட்டே இருக்காது, எடிட்டே இருக்காது, ஒரே ஷாட்ல எடுக்கிறேன்னு சொல்லி இரவின் நிழல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. இந்த படம் வெற்றி அடையலைங்க, அவ்வளோ பேர் வெற்றி அடையல. அதுக்கப்புறம் 2024 டீன்ஸ் அப்படின்ற படத்தில் இவர் நடித்தார். அதை இவரே தான் டைரக்ஷன் பண்ணார். இந்த படமும் வெற்றி அடையலைங்க. இது இவருடைய டைரக்ஷன் லிஸ்ட்டுங்க. கடுமையாக போராடி வந்திருக்காருன்றது இவருடைய டைரக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தா தெரியுது. நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. கதை எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. கதை ஒரு 10 படங்களுக்கு மேலே கதை எழுதுறதுக்காக இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் நரேட்டராகவும் இருந்திருக்காருங்க தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களுக்கு. அந்த படங்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. 12B படத்துக்கு நரேட்டராக இருந்திருக்காரு. 2001 வெளியே வந்த 12B. அது வித்தியாசமான கதைங்க. அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது அந்த படத்துக்கும் நரேட்டரு. அவள் பெயர் தமிழரசி, மாஸ்கோவின் காவேரி, அதிரடி வேட்டை, ஒரு மெல்லிய கோடு, தேவி 2 அந்த படத்துக்கு இவர் நரேட்டராக இருந்திருக்காரு. அடவி அந்த படத்துக்கும் இவர் நரேட்டராக இருந்திருக்காரு. டைம் என்ன பாஸ் அப்படின்ற வெப் சீரியஸ்க்கும் இவர் நரேட்டராக இருந்திருக்காரு. கூகுள் குட்டப்பா அப்படின்ற படத்துக்கும் இருந்திருக்காரு. ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற படத்துக்கும் 2025 வெளியே வந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கும் இவர் நரேட்டராக இருந்திருக்காரு. இவர் பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு. அதாவது பாட்டு எழுதுறதே இவர் என்னென்ன பாட்டுக்கு எழுதியிருக்காருனாக்கா, குடைக்குள் மலை படத்தில் அடியே கிளியே
அப்படின்ற சாங் இவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் வித்தகன் படத்தில் எல்லா பாட்டுமே இவரே எழுதியிருக்காரு. கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்தில் கிலுகிலு பாயை அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் இரவின் நிழல்ல காயம் பேஜாரா கண்ணெதிரே அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. டீன்ஸ் படத்தில் காணாததை நான் கண்டேனே அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வானமே காணோமே அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இங்கி பிங்கி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இயேசுவே நீ பேசாதே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வி ஆர் த டீன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாடல்லாம் இவர் எழுதுனது, இவர் பாடலாசிரியராக மாறி எழுதுனது. இப்போ நம்ம இவர் பாடின பாட்டுக்கு போயிடலாங்க. பாடின பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1995 சரிகம பதனி அப்படின்ற ஒரு படம். இதில் இவரே ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. மியூசிக் டைரக்டர் வந்து தேவா, அவர் தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு ஒரு வெற்றி பாட்டுங்க. வெற்றி பாட்டுனாக்க எஸ்பிபி கூட சேர்ந்து இவரும் பாடியிருப்பாரு. பாடியிருக்காருன்னு சொல்றதை விட பேசியிருப்பாரு. இந்த இப்பெல்லாம் ரேப் சிங்கர் அறிவோட பாடல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்போ முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு கேட்கலன்னா கேளுங்க. யூடியூப்ல ஏ கலா கலா கண்ணடிச்சா கலக்கலாம் அப்படின்ற சாங்கு. அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடல் தான். அது கேட்காதவங்க கேளுங்க. சரிகம பதனி மூவி அந்த படத்தில் அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஏ கலா கலா கண்ணடிச்சா கலக்கலாம். அதுக்கப்புறம் 2005 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பாட்டு நம்ம பாடலாம் அப்படின்னு பாடியிருக்காரு. கண்ணாடி பூக்கள் அப்படின்ற படத்தில் எஸ்.ஏ. ராஜகுமார் மியூசிக் அவர் கம்போசராக இருந்திருக்காரு. அந்த படத்தில் டே வாசு அப்படின்னு தொடங்குற பாடல், அந்த பாட்டு இவர் தான் பாடியிருக்காரு. அது வெற்றி பாடல்லாம் இல்லைங்க, சுமாரான பாடல் தான். அந்த பாட்டு பார்க்கணுன்னாக்கா யூடியூப்ல பாருங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2024 இவர் நம்மளுக்கு பாட்டு ஒத்து வரல அப்படின்னு விட்டுட்டாராட்டுங்குது. ஃபர்ஸ்ட் பாட்டு பாடியே அடுத்து 10 வருஷம் கேப்பு. இப்போ இந்த பாட்டு பாடியும் 20 வருஷம் கேப்பே எடுத்துக்கினாரு. டீன்ஸில் தான் இப்போ அதில் இந்த பிப்ளி பிப்ளி பிலி பில்லி அப்படின்ற ஒரு இதில் பாருங்க எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க. அறிவு ரேப் சாங் பாடின மாதிரி ஃபர்ஸ்ட் முயற்சியிலே ட்ரை பண்ணியிருக்காரு இவர். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல. 1995 முயற்சி பண்ணியிருக்காரு. அது ரசிகர்களுக்கு அது பிடிக்கல, புரியவும் இல்லை. இதெல்லாம் ஒரு பாட்டா, அவங்களுக்கு ராகமா அப்படியே மெலோடியா வந்தாதான் பாட்டு அப்படின்னுக்கிற காலகட்டத்தில் புரியல. ஆனால் இவர் கடைசியாக அறிவோடையே இணைஞ்சு பிப்ளி பிப்ளி பிலி பிலி அப்படின்ற சாங்ல இவர் பாடி இருக்காருங்க. டி இமான் தான் இதுக்கு மியூசிக் கம்போசராக இருந்திருக்காரு, மியூசிக் டைரக்டரா. இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுங்க. யூடியூப்ல அவ்வளோ வியூஸ் போச்சு. அவ்வளோதாங்க. இவர் இது வரைக்கும் பாடின பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாடல் தான். அவ்வளோதாங்க. நடிகர் பார்த்திபனை உங்களுக்கு பாடலாசிரியராக பிடிக்குமா, இல்லை சினிமாவுக்கு டைட்டில் வைக்கிறதுல கவிதை மாதிரி வைக்கிறாரு அது பிடிக்குமா, இல்லை டைரக்ஷன் பிடிக்குமா, டைரக்ஷன் பிடிச்சிச்சுன்னா எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இவர் ஹீரோவா எங்களுக்கு பிடிக்குங்க, நல்லா நடிப்பார், அது ஏதாவது படம் உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை அவருடைய காமெடி, அவருடைய நக்கல் பேச்சு, வடிவேலு கூட சேர்ந்து நிறைய காமெடி படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த காமெடி தாங்க பார்த்திபனை பிடிக்கும் எங்களுக்கு. குண்டக்கா மண்டக்கா பேசுகிற பார்த்திபனை தான் பிடிக்கும் அப்படின்னாக்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான். இது போல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்களுக்கு எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னாக்க எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.